சென்னை மெரினா கடற்கரை அண்ணா பூங்கா அருகே வீடற்றோருக்காக மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் 86 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இரவு நேர காப்பகத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் ஜெபர்சன் வழங்க கேட்கலாம். ஜெபர்சன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. சென்னை மெரினா கடற்கரையை சுற்றி இரவு நேரங்கள்ல ஏராளமானோர் வீடுகளின்றி ஆங்காங்கே படுத்து தூங்குவது, மணல் பரப்புகள்ல தூங்குவது என ஏராளமானவை தொடர்கதையாக நடந்து வருகிறது. அவர்களுக்கென தனியாக ஒரு இடத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக எழுந்திருந்தது. இந்த நிலையில்தான் சென்னை மாநகராட்சி சார்பில் அதற்கான கட்டடம் ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. சென்னை மெரினா கடற்கரை ஒட்டியுள்ள காமராஜர் சாலை, நேப்பியார் பாலத்துக்கு அருகே உள்ள அண்ணா பூங்கா அருகே இந்த கட்டடமானது கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கட்டடத்தை தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். இங்கு மாலை நேரங்கள்ல இரவு நேரம் ஆங்காங்கே மெரினா கடற்கரையில மணல் பரப்புகள்லையும் அங்கு இருக்கக்கூடிய இருக்கைகள் என ஆங்காங்கே தூங்கக்கூடியவர்கள் மழைக்காலங்கள்ல அவர்கள் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருந்ததை தொடர்ந்து அவர்கள் இங்கு தங்குவதற்காக இந்த கட்டடம் கட்டப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் ஏராளமான நூற்றுக்கணக்கானோர் இது போன்று இருப்பதாகவும் அவர்கள் நேரடியாக இதை பயன்படுத்திக் கொள்வதற்காக இந்த கட்டடம் கட்டப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.